யுத்தகளம் புகும் முன் இருதரப்பின் முன்னிலையில் யுத்த நியதிகளை வகுத்துக் கொள்ளவே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். யுத்தம் பல கண்டவர் பீஷ்மாச்சாரியார். அவர் யுத்த நியதிகளை வகுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது எங்கள் கருத்து. இருதரப்பும் இதற்கு உடன்பட்டால் நாம் பேச்சுவார்த்தையை தொடங்கலாம். யுத்த நியதிகள் யாவரும் அறிந்ததே. இதில் புதிதாக வகுக்க என்ன இருக்கிறது? தன்னன் தனியாக நின்று சாகச வித்தை காட்டும் அரங்கம் அல்ல யுத்தகளம். உன்னை போல் சிறுவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய யுத்த நியதிகள் அநேகம் உள்ளன. நானும் விராட நாட்டு மன்னர்தான். எனக்கும் போர் முறைகள் பற்றி நன்கு தெரியும். ஆனால் பிதாமகர் பேசும் பொழுது அவரை எதிர்த்து பேசுவது முறையல்ல. கர்ணனின் பொருட்டு நான் மன்னிப்பு கோருகிறேன் பிதாமகரே. நீங்கள் யுத்த நியதிகளை அவையில் எடுத்துரையுங்கள். யுத்த நியதிகளின் முதன்மையானது சத்ருவிடமிருந்து அழைப்பு வரும்பொழுது அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எவரிடமிருந்து அழைப்பு வந்ததோ அவரோடு சமர் செய்ய வேண்டியது ஒவ்வொரு வீரரின் கடமை. அடுத்தது, நிராயுதபாணியாக நிற்பவரிடம் ஆயுதம் ஏந்தி நிற்பவர் எந்த சூழலிலும் போர் புரியக்கூடாது. போர்க்களத்தில் காயம் ஏற்பட்ட வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பவரை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தாக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் யுத்தத்தில் இருந்து விலகிக் கொள்ளும் உரிமை யுத்தகளம் புகுந்த எவருக்குமே உண்டு. அப்படி யுத்தகளத்தை விட்டு விலக நினைப்பவர்களை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தாக்கக்கூடாது. ஆதவன் மறையும் தருணம் யுத்தம் நிறைவுறும். ஆதவன் அஸ்தமித்த பிறகு எக்காரணம் கொண்டும் யாரும் யுத்தம் புரியக்கூடாது. அப்படி இரவில் போர் புரிய விரும்பினால் அதற்காக சிறப்பு அனுமதியை இருதரப்பினரும் பெற வேண்டும். சமமான பலமுள்ள படைகளோடு படைகளை மோத விடுவது யுத்த நியதிகளுக்கு முக்கியமானது. இதை இரு பிரிவினர்களும் கைக்கொள்ள வேண்டும். இவையே பொதுவான யுத்த நியதிகளாகும். யுத்தம் முடிந்த பிறகு யாரும் யாரையும் சந்திக்கலாம். குறிப்பாக சத்துருக்களின் கூடாரங்களுக்கு சென்று வருவதில் எந்த தடையும் கிடையாது. மேலும் எந்த கட்டுப்பாடும் கூடாது. மிக முக்கியமான ஒரு யுத்த நியதியை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கூறலாம். எக்காரணம் கொண்டும் யுத்த களத்திற்குள் பெண்கள் அனுமதிக்கப்படக்கூடாது. சகுனி முன்வைத்த யுத்த நிபந்தனை ஏற்கப்படுகிறது. பீஷ்மா, என் மகன் சிகண்டியினால் உனக்கு மரணம் நேரப்போவது உறுதி. மாமா, இந்த நிபந்தனையை ஏன் முன்வைத்தீர்கள்? சிகண்டி பீஷ்மரை கொல்லும் வரம் பெற்றவள். அவள் யுத்தகளம் புகுந்தால் பீஷ்மரின் மரணம் நிச்சயம். ஆகவே தான் எப்படி ஒரு நிபந்தனையை முன்வைத்தேன். மாமா, உங்கள் ராஜதந்திரம் யாருக்கு வாய்க்கும்? வகுக்கப்பட்ட யுத்த நியதிகளை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம். அவை கலையலாம்.
அக்கா அக்கா குந்தி, குந்தி, உன் அன்பு ததும்பும் குரலை கேட்டுத்தான் எத்தனை காலமாயிற்று. நலமோடு இருக்கிறாயா என்று உன்னை பார்த்து கேட்க என் நான் நடுங்குகிறது. காலம் கைதியாக்கி உன் முன்னே என்னை நிறுத்தி இருக்கிறது. அக்கா, என்ன பேச்சு இது? குந்தி, வேறு என்ன பேச சொல்கிறாய்? துரியோதனனைப் போல் ஒரு மகனை பெற்ற நான் இப்படி குற்றவாளி போல் தலை குனிந்து தான் நிற்க வேண்டும். அக்கா, நீங்கள் குற்ற உணர்வை கைவிட வேண்டும். நடந்த தவறுகளுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? துரியோதனனை பெற்றவள் நான் அல்லவா? அவனை வளர்த்தவள் நான் அல்லவா? அதற்காக நான் தான் எல்லா தவறுகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். பரிகாரம் தேட வேண்டும் குந்தி. துரியோதனனை இத்தனை வன்மம் படைத்தவனாக வளர்த்ததற்கு நீதான் என்னை மன்னிக்க வேண்டும். அக்கா, என்ன வார்த்தை சொல்லிவிட்டீர்கள்? யார் யாரை மன்னிப்பது? நடந்த தவறில் என் புத்திரர்களுக்கும் பங்கு இருக்கிறது. உன் அரும் பண்பும் குணமும் யாருக்கு வாய்க்கும்? இத்தனை நடந்த பின்பும் நீ அத்தினாபுரத்தில் இருப்பது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் நினைத்த போது உன்னை சந்திக்கும் வாய்ப்பை கொடுத்தாயே, உனக்கு நன்றி. அக்கா, நான் கூட சுயநலமாக பல நேரங்களில் சிந்தித்திருக்கிறேன். ஆனால் என்றுமே நடுநிலையில் தனுஷின் முள் போல் நிற்பவர் நீங்கள். தந்தையே, வணக்கம். மகனே உலூகா, நீ எதற்காக அத்தினாபுரம் வந்தாய்? என்னவாயிற்று தந்தையே? ஏன் இப்படி பதபதிக்கிறீர்கள்? அதுவல்ல விஷயம். அத்தினாபுரத்தில் போர் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் உன்னுடைய வருகை பெரும் குழப்பத்தை விளைவிக்க கூடும். அதனால் தான் பதறுகிறேன். என்னால் குழப்பமா? என்ன தந்தையே கூறுகின்றீர்? என் தந்தையாகிய உங்களையும் அத்தை மற்றும் மாமாவையும் கண்டு செல்லும் உரிமை எனக்கில்லையா? அனைத்து உரிமையும் உனக்கு உள்ளது. ஆனால் காலம் உள்ளர்த்தத்தை வேறுபடுத்தி காட்டும் நேரம் இது. காந்தார தேசத்தை விட்டு நீங்காதவன் நீ. இப்போது உன் வருகைக்கு யாராவது உள்நோக்கம் கற்பிக்க கூடும். வந்தது வந்து விட்டாய். என்ன விஷயம் கூறு. தந்தையே, தாங்கள் காந்தார தேசத்தின் அரசர். ஆனால் ஒரு நாள் கூட நம் தேசத்தை ஆண்டதில்லை. நாட்டை மறந்து நம் மக்களை மறந்து அத்தினாபுரத்திலேயே பலியாக கிடந்தீர்கள். கிடந்தது போதும். யுத்தம் உறுதியாகிவிட்டதல்லவா? இனி குரு வம்சத்தின் அழிவை யாராலும் தடுக்க முடியாது. பாண்டவர்களும் கௌரவர்களும் யுத்தத்தில் சண்டையிட்டு மடிவார்கள். இது நாம் வேடிக்கை பார்த்து கொண்டாட வேண்டிய தருணம். வயதை காரணம் காட்டி நீங்கள் யுத்தத்திலிருந்து ஒதுங்கிவிடுங்கள். இதனை அறிவுறுத்தவே நான் இங்கு வந்தேன். மகனே உலூகா, உன் கணிப்பு தவறு. இப்போதுதான் அழிவிற்கான அஸ்திவாரம் போட்டுள்ளேன். அதை உடனிருந்து கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம்.
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே மூண்டுள்ள பகை இப்போதுதான் பற்றி எரியத் தொடங்கி உள்ளது. அந்த நெருப்பை அணைய விடாமல் உடனெழுந்து ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் பகை என்னும் கொடும் தீ பற்றி எரியும். அந்த நெருப்பில் நானே கூட என்னை பலி கொடுக்க வேண்டியிருந்தாலும் இருக்கலாம். தந்தையே, உண்மைதான். நான் என்னுடைய தந்தை சுவலாவிற்கு, அதாவது உன்னுடைய தாத்தாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த குரு வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் உன் மனம் வைராக்கியத்தில் நிலைத்திருக்கட்டும். தந்தையே, உங்களின் ஆணைப்படி நான் குரு வம்சத்தை ஒழிக்காமல் உறங்க மாட்டேன். நம் வம்சத்தை அழித்த பீஷ்மனின் வம்சத்தை அழிக்காமல் விடமாட்டேன். அதுதான் பிறப்பின் லட்சியம். குரு வம்சத்தின் அழிவே நம் குலத்தின் கனவு. அதை மறந்து விடாதே. இனி சந்திரவம்சத்தின் அழிவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தந்தையே, இனி தாங்கள் விலகி இருக்கலாமே. மகனே உலோகா, இந்த இரத்த பந்தம் இருக்கிறதே, அதன் வீரியத்தை நீ அறிய மாட்டாய். அது எப்போது வேண்டுமானாலும் பகை மறந்து பற்றிக் கொள்ளும். மேலும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கான பகை அல்ல, சகோதரர்களுக்குள் உண்டான சண்டை. அது எப்போது வேண்டுமானாலும் உறவாக மாறலாம். யார் வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கலாம். பகை மறந்து மீண்டும் உறவு மலரும் வாய்ப்பு இங்கே இன்னும் இருக்கிறது. எனவே நாம் இப்போதுதான் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம் மஞ்சத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நானும் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்து தீர வேண்டும். எனக்கு புரிகிறது தந்தையே. இந்த சூழ்நிலையிலும் என் மீது இத்தனை அன்பு பூண்டுள்ளீர்கள். நாம் இன்று போல் என்றும் இதே அன்போடும் இதே புரிதலோடும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நான் என் புத்திரர்களை இழந்தாலும், நீ உன் புத்திரர்களை இழந்தாலும் நமக்குள் எந்த பிளவும் ஏற்படக்கூடாது. நீ இந்த அத்தினாபுரத்தை விட்டு நீங்க கூடாது. அக்கா, என் எண்ணமும் அதுதான். உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். குந்தி, நீ என்னை காண விரும்பும் போது விதுரனிடம் சொல்லிவிட, நான் ஓடி வருகிறேன். அக்கா, குந்தி, குந்தி. அது மட்டுமல்ல, தெரிந்தோ தெரியாமலோ நீ அத்தினாபுரம் வந்துவிட்டாய். நம்மை யாரும் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்றால் நீயும் குருட்சேத்திர யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும். இது உன் தந்தையான சகுனியின் உத்தரவு. உத்தரவு தந்தையே, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். சரி, நீ சென்று ஓய்வெடு. யாரேனும் உன்னை விசாரித்தால் ஆதரவு தெரிவிக்கவே இங்கு வந்ததாக கூறு. அப்படியே ஆகட்டும் தந்தையே.
சகுனி, வாருங்கள் பிதாமகரே, வாருங்கள். இந்த நேரத்தில் தங்களை நான் இங்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்தேன். எதை எதிர்பார்த்தீர்கள்? ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உன் குள்ளநரி வேடம் கலையும் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அப்படியா? வெளிப்பட்டதல்லவா? இப்போது என்ன செய்வதாக உத்தேசம்? உன் வஞ்சக நாடகத்தை அவையிலே நான் அரங்கேற்றினால் ஒன்றும் நடக்காது. சகுனி, ஆரம்பத்திலிருந்தே உன் மீது எனக்கு சந்தேகம் இருந்தது. இன்று அது உறுதியாகிவிட்டது. எங்கள் குலத்தை அழிக்க வந்த குள்ளநரி நீ என்று துரியோதனனுக்கு தெரிந்தால் உன் நிலை என்ன ஆகும் தெரியுமா? பிதாமகரே, துரியோதனன் என்ன? இந்த நாட்டின் சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரிடமே கூறுங்கள், அரசி காந்தாரியிடம் கூறுங்கள், இல்லை கௌரவர்கள் 100 பேரிடமும் தனித்தனியே கூறுங்கள். தாங்கள் நினைப்பது போல் ஒன்றும் நடக்காது. இவர்கள் எல்லோரும் என் மகுடிக்கு ஆடத் தொடங்கி பல காலமாகிவிட்டது. எப்போது அவர்களே நினைத்தாலும் அவர்களால் ஆட்டத்தை நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் என் செயல்களில் என் சுயநலம் ஒரு பங்கு என்றால் துரியோதனனின் நலம், விருப்பம், அபிலாஷை 99 பங்கு. அதனால் உங்கள் பேச்சு எடுபடவே எடுபடாது. சகுனி, நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறாய். பீஷ்மன் இந்த அத்தினாபுரத்தின் காவலன், இந்த அத்தினாபுரத்திற்காக எதையும் செய்ய தயங்காதவன். இப்படி குரூரமாக சிந்திக்கும் உன் தலையை இப்பொழுதே கொய்து விடுவேன் தெரியுமா? பிதாமகரே, தங்களின் கையால் வீர மரணமடைய நான் இப்போதே ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் உள்ள விரோதம் என் நலம் சார்ந்தது அல்ல, துரியோதனனின் நலம் சார்ந்தது. என் தலையை சீவுங்கள் பிதாமகரே. சிரிக்காதே சகுனி. உன்னைப் போல் குறுக்கு வழியில் சிந்திக்கும் குள்ளநரி அல்ல நான். யமனையை எதிரே வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் பீஷ்மன் நான். உன் குயத்தையும் நீ போடும் நாடகத்தையும் இந்த குருவம்சத்தை அடிப்பதற்காக காந்தாரத்திலிருந்து அத்தினாபுரம் வந்த அனைத்தையும் அறிந்து நான் ஏன் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன் தங்கை மேல் உள்ள பாசத்தால். பாசம்? சிரிக்காதே. நீ நினைப்பது நடக்காது. இந்த குருவம்சத்தை உன்னால் அழிக்க முடியாது. இந்த குருவம்சம் தடைப்பதை பார்த்துவிட்டுதான் இந்த பீஷ்மன் கண்ணை மூடுவான். பாசம்? பிள்ளைக்குட்டி இல்லாதவர் பாசத்தை பற்றி உளறிவிட்டு செல்கிறார். பிதாமகரே, உங்கள் வாக்கு ஒரு காலத்தில் வேத வாக்கு, என்று அது செல்லாத வாக்கு. உங்களால் துரியோதனனை பிரிய முடியாது, துரியோதனனால் என்னை பிரிய முடியாது, என்னால் உங்களை விட்டு விலக முடியாது. இந்த சங்கிலி தொடர் எனக்கும் உங்களுக்கும் மட்டுமே புரிந்த உறவு சங்கிலி. இதை நம் மூவராலுமே உடைக்க முடியாது. இது எனக்கும் தெரியும், பிதாமகருக்கும் தெரியும்.
கிருஷ்ணா, சிகண்டி, என்ன ஆவேசம், குரலிலே என்ன கம்பீரம்! என்ன சிகண்டி, என்ன விஷயம்? பெண்கள் யுத்த களத்திற்குள் நுழையக்கூடாது என்று நியதி வகுக்கப்பட்டுள்ளதா? ஆம். ஏன் இப்படி ஒரு பாரபட்சமான நியதியை வகுத்தீர்கள்? அப்படியொரு நியதியை வகுத்தது நான் அல்ல, சத்திரிய தர்மம். பெண்கள் யுத்தகளம் புகக்கூடாது என்பது பொதுவான யுத்த நியதி. அந்த நியதியை மீண்டும் நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். பெண்கள் ஏன் யுத்த களத்திற்குள் புகக்கூடாது? வீரம் என்பது ஆண்களின் உடைமையா என்ன? பெண்ணிற்கு வீரம் இருக்கக்கூடாதா? எத்தனையோ சூரர்களை அழித்தது பெண்ணான மகாகாளி அல்லவா? பராசக்தியை வெல்லும் வீரம் பொருந்திய ஆண்மகன் இந்த ஈரேழு உலகில் எவரேனும் உண்டா? சிகண்டி, உன் பிரச்சனை எனக்கு புரிகிறது. இப்போது நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ ஆணா பெண்ணா? கூறு சிகண்டி, நீ ஆணா பெண்ணா? இப்பொழுது நான் ஆண்தான். முப்பிறவியில் அம்பையாக பிறந்தவள் இப்பிறவியில் சிகண்டினியாக பிறந்து இப்போது சிகண்டியாக மாறிவிட்டேன். இதில் உனக்கு என்ன சந்தேகம் கிருஷ்ணா? சந்தேகம் எனக்கல்ல, உன்மேல் உனக்குத்தான். இல்லையென்றால் இப்படியொரு கேள்வியையே என்னிடம் கேட்டிருக்க மாட்டாய். கிருஷ்ணா, ஆம், நீ ஆண் என்பது உண்மையானால் பெண்கள் யுத்தகளம் புகக்கூடாது என்ற நியதியை பற்றிய கவலை உனக்கெதற்கு? கிருஷ்ணா, நீ கூறுவது சரிதான். நான் இப்பொழுது ஆண். எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத முழுமையான ஆண். யுத்த களம் புக தகுதி படைத்த ஆண். சிகண்டி, தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்து யுத்தகளம் புக ஆயத்தமாகு. வருகிறேன் கிருஷ்ணா. அரசருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவையில் கூடியிருக்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் பிதாமகருக்கும் ஆச்சாரியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடக்கவிருக்கும் குருஷேத்திர யுத்தத்தில் அதிரதர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுக்கவே நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். அதிரதர்கள் யார் என்பதை தகுதியின் அடிப்படையில் பிதாமகர் தேர்ந்தெடுத்து இந்த அவை முன் அறிவிப்பார். அவையோர்களே, பாண்டவர்கள் போர் பிரகடனம் செய்துவிட்டார்கள். நாமும் பாண்டவர்களிடமிருந்து யுத்த தாம்பூலமும் வாங்கிவிட்டோம். என்னையும் கௌரவர்களின் சேனை தளபதியாகவும் நியமித்து விட்டீர்கள். அடுத்ததாக யுத்த முனையிலே தன்னன் தனியாக நின்று போரிடும் அதிரதன் யார் என்பதை தீர்மானிக்கும் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏனெனில் தளபதிக்கு அடுத்து யுத்தத்தில் வெற்றியை நிர்ணயம் செய்வதும் அதிரதன் தான். ஆகவே இப்பொழுது நான் அதிரதர்களின் பெயர்களை அறிவிக்கப் போகிறேன்.
அதிரதனாகப்பட்டவன் முழு தேரரசன். தாம் ஒரு தேரில் நின்று தம் தேர் குதிரை பாகன்களுக்கு அழிவு வராமல் பாதுகாத்துக் கொள்வதோடு தனியனாய் நின்று பல்லாயிரம் தேர் வீரர்களை எதிர்த்து நின்று யுத்தம் செய்யும் ஆற்றல் படைத்தவனே அதிரதன். அவையோரே, பீஷ்மனாகிய நான் முதல் அதிரதனாக வடதிசையில் போர்க்களம் புகுவேன். அடுத்த அதிரதனாக துரோணாச்சாரியார் தென் திசையை காத்து நின்று போராடுவார். அடுத்து துரோணாச்சாரியாரின் புதல்வன் அஸ்வத்தமன் மேற்கு திசையில் அதிரதனாக நின்று போர் புரிவான். சோமதத்தரின் புதல்வர் பூரிசிரவஸ் கிழக்கு திசையை காக்கும் அதிரதனாக நின்று போர் புரிவான். பிதாமகரே, எதை அடிப்படையாக கொண்டு தாங்கள் அதிரதர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? கௌரவ சேனையின் தலைவன் நான். வீதியிலே செல்லும் உடவனை கூட அதிரதனாக்கும் ஏக போக உரிமை எனக்குள்ளது. ஓ, அப்படியானால் தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள அதிரதர்கள் அனைவரும் முடவர்கள் என்பதை தாங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள், அப்படித்தானே? கர்ணா, உன் குதர்க்கமான பேச்சை உன் நண்பனோடு நிறுத்திக்கொள். என்னிடம் விளையாடாதே. உங்கள் செயலில் உண்மை இருந்தால் எதற்காக நீங்கள் கோபப்பட வேண்டும்? நிதானமாக எனக்கு விடையளித்திருக்கலாமே. என்ன விடை உனக்கு தெரிய வேண்டும்? ஓ, வயோதிகம் மறதியை ஏற்படுத்தி விட்டது போலும். பரவாயில்லை, மீண்டும் கேட்கிறேன். எந்த அடிப்படையில் தாங்கள் அதிரதர்களை தேர்ந்தெடுத்தீர்கள்? இதுதான் என் கேள்வி. குலம், வீர பாரம்பரியம், அனுபவம், இந்த மூன்றின் அடிப்படையில்தான். இந்த மூன்றில் எதுவும் உன்னிடம் இல்லை என்பது உனக்கே தெரியும். வயோதிகர்களுக்குத்தான் அனுபவம் அதிகம். அப்படியானால் வயோதிகர்கள் தான் வீரர்களோ? கர்ணா, அதில் சந்தேகம் என்ன உனக்கு? வயோதிகர்களிடம் வில்லை கொடுத்தால் அதை ஊன்றி அவர்களால் நடக்கத்தான் முடியுமே தவிர அதை மேலே உயர்த்தி அஸ்திர சஸ்திர வித்தைகளை நிகழ்த்தி காட்ட முடியாது. அப்படி நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றால் அதற்கு என்னை போன்ற முறுக்கேறிய காளைகள் தான் தேவை. வெறும் மகந்தை உன் வார்த்தை. உன் தோல்வியை பட்டியலிட்டால் வெட்டி தலைகுனிந்த இந்த அவையை விட்டு வெளியே நடப்பாய். தோல்வியா? தோல்விகள் இல்லை, அவை சூழல். எது சூழல்? துரியோதனன் கந்தர்வனோடு போரிட்டு தோற்ற பொழுது எங்கே போனது உன் வீரம்? நண்பனை காப்பேன் என்று கணத்திற்கு ஒருமுறை சூடு உரைத்த உன்னால் உன் நண்பனை காக்க முடிந்ததா? துரோணருக்காக துருபதனோடு யுத்தம் செய்த பொழுது புறமுதுகிட்டு தோற்றோடி வந்ததை மறந்து விட்டாயா கர்ணா? நண்பா, சூழலின் காரணமாக தோல்வியை தழுவியதை கூறி நம்மை அவமானப்படுத்துகிறார் உன் தாத்தா. தாத்தா, எங்கள் தோல்வியை பட்டியலிட்டு காட்டவா இந்த அவை கூட்டப்பட்டிருக்கிறது? உன் நண்பன் வாயை மூடிக்கொண்டிருந்தால் நான் எதற்காக பழங்கதைகளை கிளறப் போகிறேன்? துரியோதனா, பிதாமகரின் கூற்றில் உண்மை உள்ளது. கர்ணன் வெற்றுக்கூச்சல் போட்டு தன் வீரத்தை நிலைநாட்ட துடித்துக் கொண்டிருக்கிறான். மின்மினிக்கும் தீப்பந்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. திறந்த வெளியில் பானம் விடுவது வெறும் வான வேடிக்கை. அதில் வீரம் ஒன்றும் இல்லை. வெறும் கூச்சல், அதில் வீரம் இல்லை. என்னிடம் அறைகூவல் விடும் எவருக்கேனும் நெஞ்சிலே துணிவிருந்தால், தோளிலே திணவிருந்தால், மார்பிலே உரமிருந்தால் இக்கணமே என்னோடு யுத்தம் செய்து பார்க்கட்டும். இக்கணமே இந்த கர்ணன் யார் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். கர்ணா, மார்தட்டி வெறுப்பை வளர்ப்பதா? வேண்டாம். அவையோர் என் பேச்சை செவிமடுத்து கேளுங்கள். நம்மை விட எத்தனையோ யுத்தங்களை கண்டவர் பீஷ்மாச்சாரியார்.
தளபதியாக பொறுப்பேற்றிருக்கும் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவதே நம் எல்லோருக்கும் நல்லது. கர்ணா, யுத்தம் தொடங்கும் இவ்வேளையில் இப்படி நமக்குள் சச்சரவு செய்து கொள்வது நல்லதல்ல. துரியோதனா, உனக்கு உன் நண்பன் முக்கியமானவனாக இருக்கலாம். ஆனால் இது யுத்தம் குறித்து வாதிக்க கூட்டப்பட்ட அவை. இதில் வெற்றியோ தோல்வியோ இரண்டை தவிர நம்மில் யார் உயர்ந்தோர் என்பது இல்லை. இதை உன் நண்பன் கர்ணன் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோமதத்தர் மிக சரியாக கூறினார். ஒருவேளை பிதாமகர் யுத்தகலத்தில் போர் புரிய எந்த பிரிவிற்கும் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் நான் வருந்த மாட்டேன். ஏனென்றால் சேனாதிபதியின் கட்டளைக்கு கீழ்ப்படிபவன் நான். இங்கே தான் என்ற முன்முனைப்பு தேவையற்றது. உன் நண்பனின் அகங்காரம் இந்த சபையின் நோக்கத்தை சிதைக்கின்றது. நரகாசுர மைந்தன் பகதத்தன் சொல்வது சரி. தான் என்ற அகங்காரம் அனைத்தையும் நாசமாக்கிவிடும். அது மட்டுமல்ல, நமக்குள் ஏற்படும் சிறு சிறு விரிசல்கள் எதிரிக்கு சாதகமாகிவிடும். எனவே நமக்குள் ஏற்படும் இது போன்ற சிறு சிறு விவாதங்களை தவிர்த்து நாம் அனைவரும் யுத்தத்தில் கவனம் செலுத்துவோம். நம்மை பொறுத்தவரை பீஷ்மாச்சாரியாரே தலைவர். அவர் சொல்லே இப்போது நமக்கு வேதவாக்கு. அதில் பிறழ்வோர் நம் சேனைக்கு எதிரானவர் என்பதை கர்ணன் கவனத்தில் கொள்ள வேண்டும். கிருபரின் கூற்றே சரி. தனிமையில் யானை எவ்வளவுதான் பலம் கொண்டதாக இருந்தாலும் மிருகவெறி கொண்ட பெருங்காட்டை கட்டி ஆள ராஜகுணம் படைத்த சிம்மமே சிறப்பென பாடம் உள்ளது. அப்படியானால் அந்த யானையையும் அடக்கி ஆள சத்திரிய சிம்மமே களத்தை கட்டியாளும் தகுதி படைத்தது. அதே போல சத்திரிய குலத்தில் பிறந்த குலக்கொழுந்தான பீஷ்மாச்சாரியாரின் சொல்லை கேட்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. பிறப்பால் உயர்ந்த பீஷ்மாச்சாரியாரே நமது தலைவர். அவர்தான் அதிரதன். பிறப்பறியாது எங்கேயோ இடையில் முளைத்த புல்லுருவிகள் எவருமே இந்த பதவிக்கு தகுதியுடையவர் அல்லர். இதுவே எனது கூற்று. நண்பா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈனத்தை, என் சாபத்தை சொல்லி இந்த அவையை தன் பயப்படுத்துகிறான் ஒரு சந்தர்ப்பக்காரன். தாயின் பழியை நான் சுமக்கிறேன். இது என் தலைவிதி. நான் என்ன செய்ய? நான் என்ன செய்ய? கர்ணா, நீ மாவீரன். எதற்கும் கலங்காதே. எனது நலமே உனது குறிக்கோள். பொறுத்திரு, உன் பெருமை உயரும். உனக்காக, நம் நட்புக்காக இந்த அவை முன் நான் மன்றாடுகிறேன். தாத்தா, அத்தினாபுரத்தின் இளவரசனாக அல்ல, உங்கள் பிரியத்திற்குரிய பேரனாக உங்களிடம் மன்றாடுகிறேன். கர்ணன் மாவீரன் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆனால் ஏனோ கர்ணனை அதிரதனாக்க மறந்து போனீர்கள். இனியேனும் அவனை நினைவில் கொண்டு ஒரு பொறுப்பை வழங்குங்களேன். துரியோதனா, உன் வெறுப்பு விருப்புக்கு இது இடம் இல்லை. கௌரவ சேனையின் சேனாதிபதி நான். யாரை எந்த பொறுப்பில் நியமிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். இதோ இப்பொழுதே 4 வகை சேனை தலைவர்களையும் நியமித்து விடுகிறேன். அதிரரை அடுத்த நிலையை அடைபவர் மகாரதர். 11,000 தேர் வீரர்களோடு யுத்தம் செய்யும் ஆற்றல் உடையவர். சல்லியன், பகதத்தன், சோமதத்தன் ஆகிய 3 மா வீரர்களையும் ஒரு தேர் கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன். தாத்தா, கர்ணனை நான் அறிவேன் துரியோதனா, பொறுத்திரு. மகாரதனின் தாழ்ந்தவர் சமரதர். ஒரு தேர் வீரனோடு தாமும் ஒரு தேர் வீரனாய் நின்று யுத்தம் செய்யும் ஆற்றல் படைத்தவர் இவர். 100 பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன், ஜெயத்ரதன், கிருதலோசனன் ஆகியோரை நியமிக்கிறேன். மாவீரன் கர்ணனுக்கு என்ன பொறுப்பை வழங்கப் போகிறீர்கள்?
கவலை வேண்டாம் துரியோதனா. உன் நண்பனுக்கு ஏற்ற பொறுப்பை நான் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். படைத்தொகுதியில் பெரும் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கடைநிலை வீரனாக அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன். துரியோதனா! நான் அர்த்தரதனா? சொல் நண்பா, நான் அர்த்தரதனா? கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனா நான்? பீஷ்மாச்சாரியாரே, உங்களுக்கு நெஞ்சிலே துணிவிருந்தால், நீங்கள் நினைத்தபடி நான் அர்த்தரதனாக இருந்தால், கேவலம் அர்த்தரதனாக இருந்தால், தாங்கள் அதிரதர்களின் தளபதியாக இருந்தால், நேருக்கு நேர் நீங்களும் நானும் மல்யுத்தம் செய்யலாமா? சொல்லுங்கள். துரியோதனா, உன் நண்பனை அடக்கு, இல்லையேல் பீஷ்மாச்சாரியாரை நாம் இழக்க வேண்டியிருக்கும். கர்ணா, என் மீது ஆணை, அமைதியாக இரு. அப்படியானால் நான் அர்த்தரதனா? நான் சொல்வதை கேள் கர்ணா. வேண்டாம். நீயும் என்னை அர்த்தரதனாகத்தானே நினைக்கிறாய்? பீஷ்மாச்சாரியாரே, தங்களின் சுயநலத்திற்காக என்னை பழிதீர்த்துக் கொள்ள நினைக்கும் தாங்கள் அந்த பதவிக்கு தகுதியானவர்தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லுங்கள். சத்தியம் அனைத்தையும் அறிந்தவன் யாம். அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. இந்த அவையின் தலைவன் நான். அதை மறந்துவிட்டு என்னோடு நாவாடிக் கொண்டிருக்கிறாயா? இந்த அவையில் இனி ஒரு சொல்லை உதிர்க்க கூட உனக்கு அருகதை இல்லை. நரிக்கு நாட்டாமை கிடைத்து விட்டால் பொதுநலம் அழியும், தன் வயிறு நிறையும். அதுதான் தங்கள் நிலையும். நரிக்குத்தான் காரியமாற்றும் திறன் உண்டு. நான் உன் தலைவன். நான் இட்ட பணியை செய்து பணிந்து கிட. புரிந்துவிட்டது. என் நிலை என்ன என்று நன்றாக புரிந்துவிட்டது. இத்தனை நாள் நான் சிக்கிக் கொண்டிருந்தது உன்னுடைய அன்பு வலையில் அல்ல, இதோ இந்த இரும்பு வலையில். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அவையோர்களே, இப்போது நான் சூளுரைக்கிறேன். இந்த பிதாமகர் பதவியேற்று நடத்தும் போர்க்களத்தில் அர்த்தரதனாகவோ அதிரதனாகவோ நான் போர் புரிய போவதில்லை. இவர் இல்லாத யுத்த களத்தில் தான் என் வில்லும் அம்பும் எதிரிகளை வீழ்த்தும். என் நண்பனுக்கு வெற்றியை தேடித்தரும். இப்போது சொல்கிறேன், பிதாமகர் இருக்கும் வரை நான் யுத்த களத்தில் போர் புரிய மாட்டேன். கர்ணா, அப்படி கூறாதே. ஆம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். என்னை தடுக்காதே. இனியும் நான் இந்த அவையில் இருக்க மாட்டேன். நீ என்ன இந்த அவையை விட்டு செல்வது? கர்ணா, கௌரவ சேனையின் தளபதியாக நான் சொல்கிறேன், நீ இப்பொழுதே இந்த அவையை விட்டு செல். துரியோதனன் இட்ட உணவை உண்டு பிழைத்தாய் என்பதற்காக உனக்கு அர்த்தரதனாக நின்று போரிடும் வாய்ப்பை கொடுத்தேன். அதையும் தவறவிட்டு விட்டாய். உன் அகந்தை உன்னை அடித்தது. இப்பொழுது சொல்கிறேன், என் காலில் விழுந்து கதறினாலும் குருஷேத்திர யுத்தத்தில் உன்னை யுத்தம் செய்ய அனுமதிக்க மாட்டேன். இந்த பீஷ்மன் யுத்த களத்திலே இருக்கும் வரை நீ யுத்த களம் புக முடியாது. வெளியேறு. பார்த்தாயா? பார்த்தாயா? கர்ணா, கர்ணா, கர்ணா!